அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் நிறுவனங்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் தீர்வு இஸ்லாம் மட்டுமே. எல்லா கருத்து வேறுபாடுகளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் மட்டுமே தீர்வு அப்படிங்கிற பாகத்துல மூன்றாவது பாகத்தை பார்ப்போம். அதாவது வரலாற்றுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை பார்த்தோம். அக்னோஸ்டிசியம், ஸ்கெப்டிசியம் அப்படிங்கிற இரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு. அதாவது அறியாமைவாதம், சந்தேகவாதம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா அறியாமைவாதம், அதாவது இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ உதாரணத்துக்கு இறைவன் எடுத்துக்கோமே, இறைவன் விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதாவது ஒரு விஷயத்த நம்ம இறைவன் இருக்கான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னா சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் ஏற்பட்டுச்சு. அதே போல சந்தேகவாதம், இந்த உலகத்துல எதையுமே நம்ம முழுசா நம்ப முடியாது, ஏன்னா எந்த விஷயமும் நம்ம 100% தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்ப இது போல வாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. இந்த இடத்துல தான் இஸ்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நிச்சயமா இறைவன் இருக்கான் அப்படிங்கிற சான்றாதாரங்களை வரிசை அடுக்கி 100% இறைவனை நிரூபித்துச்சு. அதே போல சந்தேகம், இந்த உலகத்துல எதுவுமே உண்மை இல்லை இல்லை 100% சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குல்ல, இந்த இடத்துல இஸ்லாம் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துச்சு. அதாவது எது எதெல்லாம் இந்த விஷயம் இந்த உலகத்துல 100% உண்மைன்னு சொல்ல முடியுமோ அதையெல்லாம் நிச்சயமாக சொல்ல முடியும். எதையெல்லாம் 100% உண்மைன்னு சொல்ல முடியாம அது இறைவனின் பால் ஒப்படைக்கப்படுமோ அதெல்லாம் இறைவனின் பாலே ஒப்படைக்கப்படும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்லப்படும் அப்படிங்கிற வாதம் என்னங்கிறத இஸ்லாம் அழகா எடுத்து காட்டு, ஒவ்வொரு வாதங்களையும் எடுத்து காட்டி அழகான கருத்துவற்படங்கள் எல்லாத்தையும் கலந்துச்சு இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை இந்த இடத்துல பார்க்க முடிக்கிறோம். அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். அதாவது வட்டியை போவோம். இப்போ வட்டியை பொறுத்த வகையில வட்டியோட கான்செப்ட் என்ன, இன்னைக்கு பணத்தை உருவாக்கும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பணம் இருக்கு, அந்த பணமே பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ல ஒரு பணம் இருக்கு அப்படின்னா அதை இன்னொரு நபர்களுக்கு கடனா கொடுக்குறாங்க. அவர் திருப்பி என்ன பண்றாரு, அந்த பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி இப்படியே போயிட்டு இருக்கு. இது ஒரு பணமே பணத்தை உருவாக்குது. இது எப்படி தெரியுமா கான்செப்ட், அதாவது ஏழைகள் ஒவ்வொரு தொழிலாளிகளும் நசுக்கப்பட்டு அதனுடைய உழைப்புகள் இவங்களுக்கு போகுது வட்டிங்கிறது பாக்குறோம். அதாவது ஏழைகள்ட்ட இருந்து பணக்காரங்களுக்கு, அதே போல கூலி தொழிலாளிகள்ட்ட முதலாளிகளுக்கு பணத்தை அப்படியே இழுக்கிற ஒரு விஷயமா தான் வட்டியை பொறுத்த வகையில இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். வட்டியை பொறுத்த வகையில அந்த காகித பண மதிப்பு தான் அதிகமா அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதன் மூலியமா ஒன்றும் பொருள்கள் உற்பத்தியான மாதிரி இருக்காது, பண மதிப்பு தான் அதிகமா சரியும். இது பல தொழிலாளிகள் அனைவருக்கும் பாதிப்பு. எந்த ஒரு உற்பத்தியும் இல்லாம வட்டி தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத பாக்குறோம். வட்டி மூலியமா ஒரு நாட்டுல கடனை கொடுத்து அந்த நாடு திருப்பி கொடுக்க முடியாம அந்த நாட்டுடைய இயற்கை வளங்கள் அழிக்கப்படுற விஷயத்தை எக்கச்சக்கமான விஷயங்களை பாக்குறோம் இந்த இடத்துல. ஆனா நிச்சயமாக இஸ்லாம் சொல்லக்கூடியது வட்டியை ஒட்டுமொத்தமாக தடை விதிச்சு, நிச்சயமாக வியாபாரம் மட்டுமே உண்மை அப்படிங்கறது அழுத்தம் திருத்தமா சொல்லுது. அல்லாஹ் வியாபாரத்தையே பெருக்குகின்றான்னு சொல்லுது. நிச்சயமாக எது உற்பத்தி செய்யப்படுதோ அது மட்டுமே விற்கப்பட வேண்டும், என்ன இருக்கோ அதுதான். அந்த ஒரு பணமே இல்லாம இல்லாத பணம் இருக்கிற மாதிரி காட்டி இந்த வட்டி பண்ணுது. இது எதுவுமே இல்லாம நம்ம கையில இருக்கா, அதற்கான ஊதியம், பொருள் இருக்கா இந்தாங்க பணம், ஒரு ஊதியம் இருக்கா அதற்கு உங்களுக்கு ஒரு ஊதியம், இந்த ஒரு முறையை மட்டும் தான் இஸ்லாம் அழுத்தம் திருத்தமா சொல்லுதுங்கிறத பார்த்து மறைமுகமா இஸ்லாத்துல இருக்கக்கூடாது. எல்லாம் ஓப்பன் கட்டா நேரடியா ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குன்னா அதற்கான உபகாரம் நான் உங்களுக்கு பண்றேன், அதற்கு எனக்கு சரியான உபகாரம் எனக்கு அடையணும் இப்படிங்கிறது தான் இஸ்லாம் ஒரு அழகான வியாபாரத்தின் மூலம் சொல்லக்கூடியது. வட்டியை முழுசா தடுத்து அந்த தீய விளைவுகளை தடுத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து சோசலிசம் மற்றும் நவீன வரி அமைப்பு முறைகளை பார்ப்போம். சோசலிசம் அப்படிங்கிறது வரலாற்று நெடுகளை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஒரு அமைப்பு, சொத்து உரிமைங்கிறதே முற்றாக ஒழிச்சு நாட்டில் உள்ள பெரிய பெரிய பொருளாதாரங்கள் ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் எல்லாத்தையும் பறிச்சு அதை அரசே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த இது சொல்லுது. இப்ப இதுதான் பொருளாதாரம் குவிறதுனால எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாம் இப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருது. இப்படி கொண்டு வந்துச்சு அப்படின்னா அதற்கான விளைவு என்ன, யாருமே நம்ம சம்பாதிக்கிறதுலாம் அரசாங்கம் அப்படிங்கிறப்ப யாருமே உழைக்க மாட்டாங்க, அதெல்லாம் தூக்கி எறியப்படும், அந்த இது வீணா போகும். அதே போல கம்யூனிச கொள்கை எப்படி, நிச்சயமாக கம்யூனிசமும் அதே போல ஒரு கொள்கையை தான் முன்னோக்கியது இந்த இடத்துல. அப்ப ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டதன் மூலம் அவங்க பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் ஒரு லாபத்தை எடுத்துக்கிறாங்க மக்களுடைய பணத்தை வச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல பாக்குறோம். ஆனா இஸ்லாமிய பொறுத்த வகையில இது தெளிவான ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லுது. வரி ஏய்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜக்காத்துங்கிறதின் மூலியமாக, அதாவது ஒவ்வொரு கட்ட பொருளாதாரமும், அதாவது ஒரு 2 லட்ச ரூபா ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு 2.5% அவர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த 2 லட்சம் அந்த ஒரு வருஷத்துக்கான அந்த 2 லட்ச ரூபா அவர்கிட்ட இருக்கணும், ஸ்டாக்கு இருந்தா மட்டுமே அவர் கொடுக்க போறாரு. அப்ப இந்த பொருளாதாரம் ஒவ்வொரு ஆள்கிட்ட மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஆளும் சரியான முறையில் கொடுத்துக்கிட்டே போவாங்க. இறைவனுக்கு பயந்து ஒவ்வொரு மக்களும் கொடுக்கக்குள்ள நாட்டுல வறுமையே இருக்காது. அதே போல எல்லா மக்களுக்கும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் நிச்சயமாக இதனுடைய உண்மையான சட்டத்தை அரசியலுக்கு இதுபட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக போடலாம். இந்த சட்டத்தின் மூலம் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு வரலாற்றுல. இதன் மூலம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வறுமையே இருக்காது, எல்லாம் ஒழிக்கப்படும். நிச்சயமாக உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்களுடைய காலகட்டத்தில், அந்த கலிஃபாவுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஜக்காத் சரியான முறையில் வசூலிக்கப்பட்டு பகிர்ந்தளிக்கும் பொழுது
பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது நாட்டுல ஒரு ஏழை கூட இல்ல, மூட்டை மூட்டையா பொருளாதாரத்தை தூக்கிட்டு போறாங்க, யாராச்சும் வாங்குறதுக்கு இருப்பாங்களான்ட்டு. அதன் பிறகு வேலை வாய்ப்புகளுக்கும் திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அது கொடுத்து திருமணம் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அது வரலாற்றுல நடைமுறைப்படுத்தப்பட்டது. நிச்சயமாக வரிகள் அதிகமா போட்டு போட்டு மக்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னா அது மக்களுடைய எல்லா உழைப்பையும் திருந்தது. எல்லா மக்களுக்கும் வரி போட்டோம் அப்படின்னா பணக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வரி அதிகமாகும், ஏழைகளுக்கு குறிப்பிட்ட வரி அதிகமாகும் அப்படிங்கிறது இல்ல. மாறாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொருளையும் வரிங்கிறதுனால அனைவரும் பாதிக்கப்படுறதுனால பொருளாதார சமச்சீர் முறையில இல்ல. ஆனா ஜக்காத்துங்கிறது யார் யாருக்கு எவ்வளவு இருக்கு அதற்கு தகுந்த மாதிரி சரியான முறையில இருக்கும். அப்ப இது அனைத்தையும் இஸ்லாம் சரியான முறையில தகர்த்தெறிந்து சரியான வழி என்னமோ அதை ஒட்டுமொத்தமாக காட்டுகிறது இஸ்லாம் அப்படிங்கிறது தான் அழுத்தம் திருத்தமா அந்த இடத்துல பாக்குறோம்.